சைராம் வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பெண்களுக்கான வீடியோன்னு போட்டிருக்கேன். ஆமாம் சைராம், இது பெண்களுக்கான வீடியோ. ஒரு பெண்கள் என்ற விட ஒரு தாய் அவங்களுக்காக வீடியோ. அது மட்டும் கிடையாது, இது என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரி, ஒரு வயலில் என்னுடைய அக்கா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் பேசுகிறேன். முழுக்க நான் கொஞ்சம் லாங்காக பேசுகிறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் உங்களுக்கு எவ்வளோ உள்ளே வந்து வாழ்க்கைக்கு வந்து எத்தனை அர்த்தங்கள் இருக்குது. இந்த போராட்டத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் செய்கிறோம். பெண்கள் வந்து ஒரு பெண்கள் வந்து ஒருத்தரும் சாதனையாளர்கள்னு சொல்லுவேன். நான் வந்து கண்டிப்பாக நம்ம பாபாவுடைய அருளால் ஒரு நாள் நம்ம கம்பெனி நல்லபடியாக வந்து நான் பெரிய லெவலில் நம்ம வந்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு அவார்டுன்றது வந்து இப்போ எனக்கே வந்து அவார்டு கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே பெண்களுக்கான அவார்டு நீங்கள் கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, சாதனை அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டாங்க, கூப்பிட்டாங்க நம்மளை. அப்போ நான் சொன்னேன், என்ன எதுக்குன்னு, நீங்கள் சாதனைக்கு பெண்கள் சாதனையாளர். நான் சொன்னேன், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலைங்க, நான் எதுவுமே சாதிக்கலை. அப்புறம் அதனால் வந்து எனக்கு அந்த அவார்டெல்லாம் வேண்டாம், நான் வரலன்னு சொல்லிட்டேன். இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு அவார்டு கொடுக்குறேன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரிங்களா, அவார்டு வேண்டான்னு சொல்லிட்டு, இது உண்மைதான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சைரா, ஒரு தாயை பற்றி பேச போகிறேன். ஒரு தாய் மட்டும், அது எது, என்னுடைய ஸ்டோரி அதில் இருக்குது, அவங்களுடைய சகோதரியோடைய ஸ்டோரி இருக்குது. சகோதரின்றதை விட அவங்க என்னுடைய அக்கா. சரிங்களா, இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து பெண்களுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பெண்ணு வந்து கும்பகோணத்துலேருந்து கேட்டுட்டு, அக்கா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து நிறைய நான் கற்றுக்கணும், உங்களை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொருத்தரை பார்த்து ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்க ரோல் மாடல் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ரோல் மாடல் யாருன்றதை நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசியிருந்தேன், பெண்களுக்கான பேசின வீடியோவில் நான் பேசியிருந்தேன் சைரா. அதில் என்ன பேசியிருந்தேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள், பெண்கள் படுற கஷ்டங்கள், இதெல்லாம் பற்றி பேசியிருந்தேன். அதையும் தாண்டி ஒரு அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னா, அது என்னுடைய அக்கான்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து வேறு யாரும் கிடையாது, என்னுடைய அக்கா. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் விட வந்து நம்ம எதுலேயுமே ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ உயரத்துக்கு கூட போகலாம், நம்ம என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிடலாம், நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட நம்ம அவங்கள மறக்கக்கூடாது. அது என்னைக்கு நம்ம மனசுலேயே இருக்கணும். அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க, அதெல்லாம் எதுக்கு, நம்ம பெரிய ஆளாக வந்துட்டோம்னா அவங்கள தூக்கி போட்டுடலாம் நினைக்கக்கூடாது, அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம அவங்கள நினைக்கணும். எப்படின்னா, இப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அவங்களும் நம்ம கடவுளுக்கான சமந்தான். ஏன்னா அவங்களும் நமக்கு கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க ஒரு வழியில் எனக்கு சொந்தம் தாங்க, ஒரு வழியில் சொந்தத்துலன்னா பார்த்தா அக்கா மாதிரி தான் வருவாங்க அவங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு டியர் ஃப்ரெண்டு அவங்க. நாங்கள் 2 பேர் பேச உட்காந்தோன்னு வச்சுக்கிங்களேன், எங்களுக்கு ஒரு நாளெல்லாம் போதாது. இன்றைக்கி அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். அன்னைக்கு மட்டுமான்னு கேட்டால் அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் எங்கள் உலகமே வேறு தான். அதுதான் எங்கள் உலகம். நாங்கள் வேறு என்ன பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு செட் ஆகிடும். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம இன்னும் சொல்லுவாங்கள்ல, நாருடன் சேர்ந்து அந்த பூ வாசமாக இருக்கும். அந்த பூ வாசம் வந்து அந்த நார்லேயும் போனாக்கா பூ வாசம், அதுக்கும் அந்த வாசம் ஒட்டிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நல்லவங்க கூட சேர்ந்தால் நமக்கு நல்ல பழக்கங்கள் வரும். எப்படி ஒரு நல்லவங்க கூட சேர்ந்தோம்னா அவங்க என்ன கேரக்டர், அவங்க நம்ம ரோல் மாடல், அப்படி தான் மாறுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறிச்சின்னு சொல்கிறேன். எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை மாறினதுக்கு யார் காரணம், நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஃபஸ்ட்டு என்னுடைய வறுமை சொல்லியிருக்கேன். அந்த வறுமையிலேருந்து வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது யார்? சரிங்களா, அதுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்காங்க. அந்த ரோல் மாடலில் தான் இன்றைக்கி நான் உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கேன். பணம் கொடுக்கறத விட, காசு கொடுக்கறத விட தன் நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் பெரிய நமக்கு கடவுளுக்கு சமன்னு சொல்கிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம மனசு கஷ்டத்தில் இருக்குங்க, நானே கூட இருக்கிறேன். நம்ம டக்குன்னு எடுத்த உடனே சேனல் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும்போது நமக்கு
யாரோ ஒருத்தர் பேசுறது வந்து அது நமக்கு பேசுகிற மாதிரி தோணும். அவங்க எதுக்கோ பேசுவாங்க வீடியோவில், அது நமக்கான வீடியோ மாதிரி தோணும். அப்போ வந்து அவங்கள நமக்கு ஒரு கடவுளுக்கு சமம் தான். கடவுள் யாருக்கும் நேரில் வர்றது கிடையாது, யாரோ ரூபத்தில் வருவாங்க. எந்த நிமிஷம் எந்த ரூபத்தில் கடவுள் நமக்கு வராருன்றது அது நமக்கு தெரியாது. அது நம்மளை படித்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்வாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பாபாவே பார்த்தீங்கன்னா, நம்ம பாபாவை நினச்சி நம்ம கூப்பிட்டுட்டு போவோம். பாபா நீங்கள் தான் எனக்கு தொன்னன்னு சொல்லிட்டு போவோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நம்ம கூட வருவார், நம்ம காரில் வருவார், நம்ம பக்கத்தில் இருப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருக்கோம். 2 பேர் நானும் அவங்களும் இருக்கோம். அவங்க மாசமாக இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பெண் குழந்தை, ஒரே ஒரு குழந்தை பையன் பிறந்திருக்கான். அவங்க வீட்டுக்காரரு ஏதோ கொஞ்சம் கஷ்டத்தில் ஏதோ வெளியூருக்கு ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க ஆள் இல்லை, ஊர்லேயே இல்லை. அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. அவர் வர முடியாத சூழ்நிலை அவருக்கு. ஏன்னா வரலை, சரிங்களா? அவர் வர முடியல. அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு அப்போ இந்த குழந்தைங்களையும் காப்பாற்றணும். நான் சொன்னேன், என் பையனுக்கு வந்து தொட்டியில் படுத்துக்கிட்டு என் பையன் என்ன கேட்பேன், என்கிட்ட கேட்க மாட்டேன், அவங்க சித்திக்கிட்ட கேட்பான். சித்தி எனக்கு பசி எடுத்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். குழந்தை சர்க்கரை தண்ணி ஊற்றி அதில் சர்க்கரை போட்டு அந்த தண்ணியை தான் கொடுக்கும். ஏன்னா எங்ககிட்ட பால் வாங்க கூட காசு இல்லை, சரிங்களா? அந்த பால் வாங்க காசு கொடுத்து நான் இந்த அளவுக்கு வந்து இந்த டேபிளில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்ன யார் உருவாக்குனாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், அவங்க தான் என்னை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு காரணமே அவங்க தான் முழுக்கன்னுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை, வயசுல அந்த அளவுக்கு வயசு கிடையாது, ரொம்ப சின்ன பிள்ளை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னை சுத்தமாக பார்க்கல, எங்கள் குடும்பத்தை பார்க்கல, எங்களை பார்க்கல, எங்கள் குழந்தைங்கள பார்க்கல. நிறைய இருக்குங்க. அதெல்லாம் ஒரே இடத்துலலாம் என்னால் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க நான் சொல்ல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ, இவங்களே இப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்போ நானும் ஜெயிப்போம். ஆமாம், நீங்களும் ஜெயிக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எங்களுக்காக மட்டும் நாங்கள் ஜெயிக்கணும், இது நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு பேசலை. இதில் நீங்களும் ஜெயிக்கணுன்றதுக்காக பேசுகிறேன். எப்படின்னா, நம்ம நினைப்போம் இந்த செகண்டு இன்னைக்கு நான் பாபா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் நான் நினைப்பேன். இது இல்லை நம்ம வாழ்க்கை, வேற வாழ்க்கை இருக்குது. அப்பா நமக்கு வேற வாழ்க்கை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை, சரிங்களா? அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறுன்ற நான். அந்த மாதிரி வந்து நானும் அவங்களும் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த நேரம் அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 குழந்தை, கை குழந்தை பிறந்துட்டான். அந்த பையனை வளர்க்கணும், அந்த 2 பொண்ணை வளர்க்கணும், அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? சாதாரண இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, பெரிய இந்த வீடியோ பார்க்குறேங்க, நல்லா அவார்டு கொடுக்குறவங்க, நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க, தான தர்மம் பண்ணுறவங்க, அப்படியே திரும்பி பாருங்கள். கொஞ்சம் இல்லாதவங்க, இந்த ஏழ்மையானவங்க, தரக்கடை போடுறவங்க, அப்புறம் பிளாட்பாறை கடை போடுறவங்க, அதுக்கப்புறம் இந்த கீரை விற்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, ரோட்டில் கூட்டுறவங்க, நிறைய வீட்டு வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் திரும்பி பாருங்களேன். அவங்களுக்கு தாங்க நம்ம அவார்டு கொடுக்கணும். ஏன்னா வச்சுக்கிங்களேன், அதை விட வந்து ஆண்கள் துணையாக இருந்து நல்ல கணவர் கிடைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்க. அந்த பெண்கள் ஜெயிச்சுதான்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க வீட்டுக்காரர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டுக்காரர் இறந்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே ஒரு சொந்த பந்தங்கள் இல்லாத, ஒரு ஆதரவு இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு 2-3 குழந்தை இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த தாய்மார்கள் போராடுறாங்கல்ல, அதுதான் உண்மையான போராட்டம். நம்ம அவார்டு கொடுக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி தாய்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு நல்ல மண்டபம் வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு துணி வச்சு கொடுத்து வயிறார சோறு நம்ம போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்கள அன்னைக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் உண்மையான அவார்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் மேன்ன்றவங்க நல்லா நாங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஜெயிச்சிருவோம், கோடிக்கணக்கில் சம்பாதிப்போம், நமக்கு பேர் புகழ் தானாக வந்துக்கிட்டே இருக்கும், 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்காகவே உடைக்கிறாங்களா, அந்த தாய்மார்களுக்கெல்லாம் யார் அவார்டு கொடுக்கறது சொல்லுங்கள்? யாருமே கொடுக்க மாட்டாங்கல்ல. இன்றைக்கி ரோட்டில் கூட்டுறவங்க இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கீரை விற்கிறவங்க இருக்காங்க, எத்தனை தாய்கள்
யாருக்காக அந்த போராட்டம்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய குழந்தைங்களுக்காக, தன்னை குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் அத்தனை போராட்டம் அந்த தாய்க்கு. சில பேர் வந்து வீட்டுக்காருக்கும் சேர்த்து சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லை, ஒரு லேடி சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு கணவர் குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க, வீட்டு வாடகைல இருந்து கொடுத்து. அதுக்கானது தான் அந்த வேலை வியாபாரம் பண்றாங்க. அவார்டெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்ற நான் சொல்ல போறது வந்து நீங்க நினைப்பீங்க என்ன இப்படி சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும் நம்ம. ஏன்னு சொல்லுங்க, உண்மையிலேங்க 2 குழந்தை வீட்டுக்கு சாப்பிடணும், அந்த பிறந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த கஷ்டத்துல இருந்து வறுமையில இருந்து அவங்க எட்ட வரணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அவங்க எனக்கு ரோல் மாடல், அதுக்கு தான் அவங்கள பத்தி பேசுறேன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வருது, எனக்கு வருது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உடனே அவங்க ஒண்ணு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? போனாங்க, அப்பல பேரிச்சம்பழம் வாங்கினாங்க, மிச்சர் பாக்கெட் வாங்கினாங்க, ஒரே ஒரு அண்ணன் கூட ஒரு தட்டு, அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி ஒரு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அலுமினிய அண்ணன் கூட ஒரு தட்டு, அப்படியே நேராக போனால் ஒரு 1000 ரூபாய் முதல் கூட இருக்காது, அவ்வளோதான் அவங்களுடைய முதலீடு. பேரிச்சம்பழம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அப்புறம் மிச்சர் பாக்கெட், அதில் எல்லாம் கலந்து வச்சுக்குவாங்க. கலந்து வச்சுக்கிட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு இடம் பிடிச்சிட்டாங்க. இடம்னா பெரிய கடைலாம் கிடையாது, சாதாரண ஒரு இடம், ஒரு ரோடு, ஒரு போகிற வர வழியில் ஒரு இடம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க. அது அந்த வியாபாரம் தான் அவங்க ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. தொடங்கி அப்போ என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த குழந்தை, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கான் இன்னைக்கு அந்த பையன் பெரிய ஆளாக இருக்க நான் சொல்கிறேன். அந்த பையன் பிறந்திருக்கான், குழந்தை இருக்கு கையில். அப்போ அவங்க என்ன திரும்ப செஞ்சாங்க? சோறு வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியை தான் ஊற்றி அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. எப்படி? வடி கஞ்சி, அது சாதாரண இல்லைங்க, இன்னைக்கு ஹெல்த்தியாக அதுதான். வடி கஞ்சியில தான் அவ்வளோ சத்து இருக்கு. எனக்கெல்லாம் பிடிக்கும். நான் சோறு வடிச்சேன்னா கஞ்சி கீழே ஊற்ற மாட்டேன், நாங்கள் உடனே உப்பு போட்டு எல்லாரும் கலந்து ஷேர் பண்ணி குடிச்சிருவோம். டீ காப்பிக்கு முன்ன எனக்கு அந்த வடி கஞ்சி ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றும் சாதாரண இல்லை, உண்மையிலே அதை தான் கொடுத்து அந்த பையனுக்கு பார்த்தாங்க. அந்த பையனுக்கு அவங்க வந்து அந்த டெய்லி அந்த கஞ்சி தான் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கஞ்சி கொடுப்பாங்க, அந்த தண்ணி கொடுப்பாங்க. குழந்தைங்க 3 பொண்ணுங்க, அவளையும் பார்த்துக்கணும். எல்லாரையும் விட்டுட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட விட்டுட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போடும்போது சாப்பிட கூட மாட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. நைட்டு வந்துட்டாலும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவோம். அப்போ எனக்கு என் குழந்தை பிறந்திருக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, சரி அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடுனாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு சமைச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். அப்போ எவ்வளோ காசு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு எனக்கு ஃப்ரீயாக வேணான்ட்டு எனக்கு 5 ரூபா காசு கொடுப்பாங்க. அந்த 5 ரூபா எடுத்து உண்டியில் போட்டு வச்சுக்குவேன். நான் உண்டியில் போட்டுட்டு நான் அந்த காசு எடுத்து செலவு பண்ண மாட்டேன், அது ஒரு நகையாக வாங்கினேன் நான். சரிங்களா? அவங்களுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவங்க பொழுதுக்கும் கடையில் இருப்பாங்க, நைட்டுக்கு வருவாங்க. அப்படியே போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. வந்து அவர் வேற வியாபாரம், இவங்க வேற வியாபாரம் பார்த்தாலும் அந்த 2 பொண்ணுங்களை வளர்க்குறது அவங்க கடமை தான். அந்த பையனை வந்து நல்லா இப்போ அன்னைக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதே வியாபாரத்துல இருந்து அடுத்து எதுனா வியாபாரம் பண்ணுவாங்க. கடல, இப்படி பேரிச்சம்பழம், அந்த சீசனுக்கு என்ன மாறுதோ அந்த வியாபாரம் பண்ணி பையனை வந்து பிசிஏ படித்து எம்சிஏ படிச்சுட்டாப்புல. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா, இன்னைக்கு எம்சிஏ படித்து இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க லெவல் வேற. இருந்தாலும் இன்னைக்கு சாதாரண இல்லைங்க. நான் பேசியிருக்கேன், ஏற்கனவே எங்கள் அக்கா பையன் பேசியிருக்கேன். இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டார். அவர் டைரக்டர் ஆகி ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரு படமாக எடுத்துட்டாரு. இப்போ அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வச்சது இங்கிலீஷ் மீடியம் தான். 2 பொண்ணுங்களை நல்லபடியாக 2 இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு, அவங்க பேர பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையே ஃபுல்லாக வந்து அந்த பையனுங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அர்ப்பணித்து இன்னைக்கு தனக்காக வாழாம இன்னைக்கு அந்த பையனோட அப்பாலாம் இறந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் பார்த்தீங்களா, அந்த வளர்ப்புக்கான ஒரு நல்ல வளர்ப்பு, அந்த வளர்ப்பு வளர்த்ததுனால இன்னைக்கு டைரக்டர் ஆகிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு அவருக்குன்னு கொஞ்சம் பணம் வருது. பணம் வந்த உடனே அதுக்கு வந்து அது அவர் சொன்னாரா, அவங்க பையன் சொன்னாரா, நான் எனக்கு அதில் வந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா கையில் தான் கொடுப்பேன், கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம்.
சில பேர் வந்து தாயே மதிக்கலைன்னு நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பெண்களுக்கான வீடியோ வந்து தாயை மதிக்கிறது இல்லை, குழந்தைங்கள்லாம் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் அந்த குடும்பத்தில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. அவங்க 2 பொண்ணுங்களுமே அவங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, ஆனால் இன்னைக்கு அவங்க அம்மாவை 2 பெண்களுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பையனும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அம்மாவை நல்லா தாங்கன்னு தாங்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு உட்காந்து கூட சாப்பிடலாம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் வேண்டாம், நான் இதுதான் இந்த இடத்துல தான் நாங்களும் சொல்லுவோம், தீபாவளி வந்தாலும் பொங்கல் வந்தாலும் கல்யாணம் வந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாலாம் இருந்தாலும் எப்பயுமே அந்த இடத்துல உட்காந்து விட்டு எடுத்த விட்டு எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த வியாபாரம் அது மட்டும்தான் குறிக்கோள், வேற எதுவும் கிடையாது. அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே சாதிச்சுட்டாங்கன்ற நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை பற்றி தானே பேசுகிறோம். அந்த பெரிய பிஸ்னஸ் மேனும் அந்த சின்னதுல இருந்து தான் மேலே வந்திருக்காங்கன்ற. அதே பஸ் ஸ்டாண்டில் நானும் பார்த்தீங்கன்னா நானும் போய் தரக்கடை போட்டிருக்கேங்க. நானும் என்னுடைய குழந்தைங்களை காப்பாற்ற தரக்கடை போட்டிருக்கேன், பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணியிருக்கேன், ஒரு ஊரா வியாபாரம் பண்ணியிருக்கேன், துணி வியாபாரம் பண்ணியிருக்கேன். சின்ன வியாபாரத்துலேருந்து தாங்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் சொந்தமாக கடை எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம கடை வச்சு இவ்வளோ நாள் ஆகுது. 2வது இன்னைக்கு நம்ம கம்பெனி வச்சுருக்குறோம். இதில் எதுக்குன்னா நம்ம ஒரு இடம் போய் நிற்கிறோன்னா அதே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், நம்ம லேடியாக இருந்து நம்ம எந்த துணையும் இல்லாமல் நிற்க முடியாது. நம்மளை ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே பஸ் ஸ்டாண்டுன்றது சொல்ல வேணாம், நம்ம ஒரு லேடி அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா நம்மளை 1,00,000 பேர் பார்ப்பாங்க. அத்தனை பேர்கிட்ட நம்ம சண்டைக்கு போக முடியாது. நான் என்ன செய்வேன்னா நம்ம யாருக்கிட்டையும் போகக்கூடாதுங்க. நம்ம அந்த இடத்துல உட்கார்றது நம்ம தப்பு. ஆனால் நம்மளுடைய வறுமை நான் அதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு வேற பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்கள பார்க்க எனக்கு வீட்டுல வறுமை, கஷ்டம், அடி உத, குழந்தைங்களை காப்பாற்றவே முடியாது. நாளைக்கு நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப என் மனசு எங்குள்ள பேசுது. நான் என்ன பண்ணணும் பேசுது என் மனசு. பேசும்போது அவங்க பேரு சொல்ல வேண்டாம், நான் அவங்க பேரை நினைச்சுக்கிட்டேன். அப்ப ஏன் அவங்க வந்து மிச்சர் விற்கிறாங்க, பேச்சு மழை விற்கிறாங்க, அவங்க பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டிருக்காங்க, ஏன் நம்மளும் அந்த பஸ் ஸ்டாண்டில் கடை போடுவோம், நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுவோம், நம்ம தன்னம்பிக்கையாக நிற்போம், நம்மளும் ஜெயிப்போம். அவங்கள பார்த்து எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல். யாருன்னா அவங்க என்னுடைய ரோல் மாடல். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா காரணமே அவங்க தான் சொல்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற. நான் இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்துக்கிட்டு தான் போகிறேன். நான் இன்னும் உயர்ந்துட்டு போகிறேன். இன்னும் உயரத்தில் அப்பா கொண்டு வந்துடுவார். நம்ம மேலே வரோம். நம்ம அடுத்தடுத்து நமக்கு ஐடியா கிடைக்கிது, நம்ம எட்ட வந்துக்கிட்டே இருக்கோம்னா ரோல் மாடல் அவங்க. எப்படின்னா நம்ம மனசு எதை நோக்கி போகுது அதில் போய்கிட்டே இருக்கும். அதுலேருந்து இந்த பக்கம் நம்மளால வர முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது உலகம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறது உண்மை. அதுதான் உண்மை. அப்போ அவங்கள பார்த்து அதான் சொல்லுவாங்க. இப்போ நாம் வந்து பாருங்க, யார் கூட உட்காந்துருக்கேன், இவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகல, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம யாருடைய பழக்க வழக்கம் இருக்கு, நம்மளுடைய செய்கை என்ன, அவங்க எல்லாமே டோட்டலாக மாறிடும்ன்ற. நான் நம்ம யார் கூட சேர்றோம், நம்ம யார் கூட சேர்ந்தாலும் நம்ம வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோம்ல. இந்த பெண்களுக்கு வந்து தப்பாலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையே சொல்கிறேன். நம்ம சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து போயிட்டு அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்காதவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களால எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, இது முடியாது, இது ஏன் எங்கள் குடும்பத்துலேயே நிறைய இருக்காங்க, இது நடக்காது, இது கிடைக்காது. இப்போ என்னையும் தான் சொல்லுவாங்க, இது எல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம நினைக்கிறது கூட நம்ம நினைப்பு பெருசாக நினைப்போம். ஆனால் இது நடக்காது அப்படின்னு நம்மளே சொல்லிக்குவோம். இது நடக்கும்னு சொல்லுவோம், அதே நடக்காதுன்னு சொல்றது நம்மளே சொல்லிடுவோம். ஆனால் அவங்கள பார்த்த உடனே தெரியலிங்க, பயங்கர போல்டாக பேசுவேன். அவங்கள நினச்சிதான் நான் பேசுவேன், அவ்வளோ தைரியமாக பேசுவேன். எங்கள் அக்கா சித்தி பொண்ணுக்கெல்லாம் சொன்னேன், எல்லாம் சிரிப்பாங்க. நான் இது செய்ய போறேன், இது இப்போ எப்படி கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்கணும். அப்போல்லாம் எங்கள் அக்கா வீட்டில் போய் சித்தியெல்லாம் இருந்தாங்க, குறிஞ்சிப்பாடியில் எங்கள் சித்தி பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி ஒரு உயிர் மேலே, அக்கா தங்கச்சி. நாங்களாம் எங்கள் ஃபேமிலியில் ஒத்துமையாக இருக்கிறத விட அவங்க ஃபேமிலியில் தான் நான் வளர்ந்தேன் சின்னதுலேருந்து. அப்போ நான் போய் சொல்லுவேன் எங்கள் அக்காட்ட, என் தங்கச்சிக்கெலாம் சொல்லுவேன், நான் இதை தான் செய்ய போகிறேன், நாளைக்கு ஒரு காலம் நான் நல்லா வருவேன், கண்டிப்பாக நல்லா வருவேன், சத்தியமாக நல்லா வந்துட்டேன்றேன். நான் யாரு காசு இல்லை, யாரு பணம் இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து நான் பேசுறேன்னா இது கூட என்னுடைய உழைப்புங்க.
யாரோடைய உழைப்பு இல்லை. நான் கட்டுற துணி என்னுடைய உழைப்பு, நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னுடைய உழைப்பு, இன்னைக்கு ஒருத்தவங்க கொடுக்குறேன்னா என்னுடைய உழைப்பு, எல்லாமே என்னுடைய உழைப்பு. அப்ப யார் ரோல் மாடல்னு சொல்லுங்க? யாரு? சாதாரண ஒரு தரக்கடை போட்டிருக்காங்களா, அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்றேன். நான் இந்த அளவுக்கு உயர்ந்து மேலே வரேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், கண்டிப்பா நல்லா தாங்க இருக்கேன். இன்னைக்கு பார்த்தா என் மனசுக்கு நான் அதுவும் சொல்லிவேன். இந்த பக்கம் யோசனை பண்ணி பார்த்தா ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி இருக்குது, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு கடை இருக்குது. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் தூங்கி ஏச்சுட்டா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு நேரத்தில் அழுதுருக்கேன். அந்த அழுகெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு கடவுள் கட்டிக்க துணி, வயிற்றுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி பாபா நம்மளை இப்போ இந்த பிஸ்னஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டு இதில் இருக்க, இது எதுக்காகன்றது கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட எஸ்விஆர் ஃபேமிலி நீங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோவில் பேச வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு என் முகத்தில் சந்தோஷம் பார்த்துருப்பீங்களா? நான் கண்டிப்பாக சந்தோஷம்லாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இருக்குது. ஒரு நாள் அந்த வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணி போடுறேன். அப்போ பாருங்கள், என் முகத்தில் இந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த முகத்தில் நீங்கள் சந்தோஷம் கொடுத்தது யாருன்னா இன்னைக்கு உலக மக்கள். நீங்கள் தான் எனக்கு இந்த சந்தோஷம், சிரிப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எனக்கு. அதை விட இப்பயே நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்றாங்க, சைராம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்றாங்க. நிறைய பேர் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, நீங்கள் எங்கள் இனிமேல் நல்லா வந்தால் என் கூட பேச மாட்டீங்களா, எங்களை மறந்துடுவீங்க, யாருன்னே தெரியாதுங்க. கால் எடுத்த உடனே அதான் சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய லெவலில் வர போகிறீங்க சைராம், எங்கெல்லாம் மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்க நம்மள வாழ்க்கையில் இப்போல்லாம் பணம் கட்டி தான் கிளாஸ் எடுக்கணும். தன்னம்பிக்கைக்கு கிளாஸு, பிஸ்னஸ்க்கு கிளாஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகாவுக்கு கிளாஸு, தொட்ட தொண்ணூறுக்கும் நிறைய கிளாஸ் தான். அதாவது ஒன்று அட்டன் பண்ண அதுக்கு நம்ம பணம் கட்டணும். ஆனால் நாங்கள் எந்த பணமும் கட்டலைங்க. நாம கூட இருக்கிறவங்க என்னென்ன செய்கிறாங்களோ நம்ம வளர்ப்பு. அது நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ தானம் தர்மங்கள், நம்ம அன்னதானம், நம்ம பலருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறது உண்மையிலே சொல்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம வளர்ந்த வளர்ப்பு தான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வலிக்குன்னு பேசியிருக்கோம். அதே தான். அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம யார் கூட சேர்றோம், நம்ம யார் கூட நட்பா இருக்கோம், நம்ம யார் கூட பழகுறோம், அப்படிதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போயிடும். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அது நமக்கு தோணும், நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. யாருக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அக்கா, என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு குரு தெய்வம் அவங்க தான் நான் சொல்லுவேன். நான் எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் ஒரு நாள் கூப்பிட்டு உங்களை நான் உயரம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னும் போது இந்த உலகத்துக்கு அவங்க 100 ஆயுசு அவங்களுக்கு கொடுக்கணும். கடவுள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். உண்மையிலேயே அவங்க குடும்பம் எல்லாம் சிறப்பாக வளரணும், நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது அவங்க தான், தைரியம் கொடுத்தது அவங்க தான். எப்போ பார்த்தாலும் ரேவதி உனக்கு என்ன ரேவதி நீ நல்லா இருக்க, எனக்கு ரொம்ப மனசு சரியில்லைன்னா நான் அவங்க கிட்ட பேசுவேன். உனக்கு இன்னைக்கு என்ன குறை, நீ நல்லா இருக்கல, நீ ஜெயிச்சுட்டல, உங்ககிட்ட எல்லாமே இருக்குல்ல. அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கிட்டே அதை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. உண்மைங்க, நிறைய லேடிஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம நினைப்போம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம். பெரிய சாதனையாளர்னா அவங்க தான் சாதனையாளர், விருதெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்ற. இன்னைக்கு பெண்கள்னு சொல்றோம், சாதாரண கடை போட்டிருந்தா அவங்களெல்லாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஒரு மாறி பார்த்துட்டு போவாங்க. நான்லாம் சொல்லட்டுங்களா, நான்லாம் போனேன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்குவேன். நான் பஸ் ஸ்டாண்டில் தான் போய் கூட உட்காந்துக்குவேன். இப்போ கூட சொன்னேன், நான் ஜெயிச்சிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன், எல்லாம் வாங்கிடுவேன், எல்லாம் செய்வேன், பெரிய கோடீஸ்வரியா கூட ஆயிடுவேன். ஆனால் நான் வந்தேன்னா அப்பயும் உன் பக்கத்தில் தான் நான் உட்காந்துக்குவேன்னு சொன்னேன். ஆமாங்க, அதான் நட்புன்றது. நமக்கு திடீர் பணம் காசு நம்ம பெரிய பேர் புகழ் எல்லாம் வந்துட்டா பழசு மறந்துடுவோமா? அதனாலேயே என்னவோ தெரியல, கடவுள் என்னை மட்டம் தட்டி வச்சுட்டாரு. ஒன்று சொல்லட்டுங்களா, இன்னைக்கு எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் என் மனசுக்குள்ள கடவுள் கூடு கட்டி வச்சுட்டாரு. நீ ஒரு ஏழை, அந்த ஏழைன்ற மனசு எனக்குள்ள இருக்கு. அது ஏன்னு தெரியல. அது ஒரு பக்கம் அப்படியே பதிச்சு போச்சு. எப்ப நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டது போனது, நான் வாழ்க்கையில் எவ்வளோ போராடி இருக்கேன். கட்டிக்க துணி இல்லை, எல்லார் வீட்லேயும் தீபாவளிக்கு துணி கட்டுவாங்க. எனக்கு கல்யாணம் பிறகு தான் நான் எல்லாமே அனுபவிச்சேன். அத்தனையும் நான் சொல்லப்போனால் அதெல்லாம் சொன்னால் நீங்களாம் அழுதுடுவீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா நான் பெண்களுக்காகன்னு ஒரு வீடியோ பேசிட்டு அது வீடியோ போட்டு பார்த்து 3 தடவை நான் அழுதுட்டேன். எங்கள் குழந்தைக்கு எறும்பு கடிக்கிறது போகிறது இதெல்லாம் பார்த்தேன். நான் பேசின வீடியோ பார்த்துட்டு எனக்கே அழுகையாக வந்து போச்சு. அவ்வளோ வருத்தமாகிடுச்சு அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு. அதான் உண்மை. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரு கடுகு தான் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய கஷ்டங்கள் இருக்கு என் வாழ்க்கையில். நான் அவ்வளோ பட்டிருக்கேன். அதெல்லாம் பட்டாலும் நம்ம வாழ்க்கை எந்த வழியிலையுமே தடுமாறாம
இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் நம்ம அப்படின்னுட்டு அவங்க தான் எங்கே போனாலும் நான் எங்கே நின்னாலும் சொல்லுவேன் தெரியுமா. அவங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லி இந்த அது வச்சிருச்சு, இவர் என்னுடைய மாமானா எங்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு லேடி ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் நின்று வியாபாரம் பண்ணணும்னா ஒரு துணை இருக்கணும். அப்போ எனக்கு யார் துணையும் இல்லை, கடைசி வரைக்கும் அவருடைய துணை தான். அவங்க பேரை தான் சொல்லுவேன். அப்படியா, அவங்க யாரும் எங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க, தன்னம்பிக்கை கொடுத்தாங்க, தைரியம் கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து 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 நான் ஒரு படியை மேலே வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, அன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே கடவுள் சீரும் சிறப்பமாக கொடுத்துருக்காரு. சரிங்களா. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க எல்லாமே உயர்வாக இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரி அந்த பையன் வளர்ந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குறாரு. ஒன்று பண்ணலை, ஒரு கல்யாணம் தான் பண்ணலை, அது வருத்தம். கண்டிப்பாக இனிமே இப்போ ஒரு படம் எடுத்து வெற்றி படமாக ஓடி போச்சு. அடுத்து நிறைய படம் எடுத்து வெற்றியாளராக ஆக போகிறாரு. உடனே கல்யாணமும் நடக்கும். அவங்களாம் காட்டணும் இல்லையே. என்னுடைய ஃப்ரெண்டை நான் அவார்டுன்னு நான் ஒரு நாளைக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு நான் மேலே வந்தேன்னா யாரும் அவார்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ எல்லாருக்கும் பெரிய மண்டபம் எடுத்து எல்லாருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தாய்மார்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம அவார்டு கொடுக்கணும். நம்ம கம்பெனி பாபா நீங்கள் அவார்டு எல்லாருக்கும் கொடுத்துருங்க பாபா, சரிங்களா. அவங்கெல்லாம் பாவம், எல்லாருக்கும் நீங்கள் அவார்டு கொடுக்கணும். நம்ம பாபா கொடுப்பாரு அவார்டு, நான் கொடுக்குறேன்றதை விட பாபா அவார்டு கொடுப்பாரு, சரிங்களா. உண்மையே அவங்கள பற்றி சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடல் யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய தோழி, என்னுடைய அக்கா, அவங்க தான் எல்லாமே எனக்கு, சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போன வீடியோவுக்கு நான் எப்படி பேசியிருந்தேன்னு ஒரு கமெண்ட் கூட நீங்கள் யாருமே போடலை. அது நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு தெரில. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொன்னாங்க, அக்கா சூப்பராக பேசுகிறீங்கக்கா. அவங்க பயங்கரமாக பேசினாங்க. ஆனால் இதில் வந்து டெலீட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதை போட்டு கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சூப்பராக பேசியிருந்தாங்க, பயங்கர புகழ் அதில். ஆமாம், அந்த அப்படி ஒரு வீடியோக்கா சூப்பராக இருந்தது. எல்லாரை பற்றியுமே தனித்தனியாக எடுத்து பேசியிருந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அதில் நிறைய வருத்தங்கள் பேசியிருந்தேன், நிறைய தாயங்களை பார்க்கலன்னு. இப்போ இந்த தாயை பார்க்க அவங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க அப்பா தான் தவறிட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கு அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குற இடத்துல இருக்காங்களோ ஒழிஞ்சு வாங்குற இடத்துல இல்லை. ஆனால் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்பயும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம். இப்பயும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நட்பு அதுதான். ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. அவங்கள பற்றி பேசணும். ஏன்னா நம்மளுடைய ரோல் மாடல் யார், நம்ம எப்படி வளர்ந்து வரோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறோம், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நிஜமாக சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது எனக்கு தெரியாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்றி கடன் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. இது என்னுடைய நன்றி கடன். நான் அவங்களுக்கு அவங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழி நடத்தி கொண்டு வந்து இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டதுக்கான நன்றி கடனுக்கான ஒரு வீடியோன்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா நமக்கு யார் உதவி செஞ்சாலும் நான் அதை மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். சில பேர் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டோம், நம்ம தான் தானாக வந்தோம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பாருங்கள், அப்பா இருக்கார்ல, நான் இறந்தேன்னா நான் நிறைய செய்யணும், உங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணும், நிறைய ஒரு கனவு கலைச்சி எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பாதத்தில் என்னுடைய உயிர் அப்பா வச்சுக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்பான்னு சொன்னாலே அது தனி மாதிரி தான் வரும். இவர்கிட்ட அப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அன்பா போயிட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது எனக்கு. அதுதான் உண்மை சாய்ரா. அடுத்து எங்கள் பாப்பாவை பற்றி நான் பாபாவை பற்றி பேச வரேன். இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் பேசுனது, என்னுடைய வாழ்க்கைக்காக பேசுனது, என்னோட தோழிக்காக பேசுனது சாய்ராம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். சோம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி சார்.